Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஸ்பைசியான ஹைதராபாடி எக் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சாஃப்ரான் மில்க் ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் பாலில் 8லேருந்து 10 போல் குங்குமப்பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே வச்சுடுங்க, அது கொஞ்சம் நேரத்தில் கலர் மாறிடும், இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரைட் ஆனியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மெலிசா நறுக்குன வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க, கரிஞ்சிடக்கூடாது, பார்த்துக்கோங்க. நல்லா இது போல் ஆனதும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் வேக வச்ச முட்டையை இது போல் குறுக்கலை 3 கோடு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம முட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுடுங்க. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 டீஸ்பூன் நெய், ஒரு பிரிஞ்சி இலை, 4 காஞ்ச மிளகாய், பட்டை கொஞ்சம், மராத்தி முக்கு 1, லவங்கம் 4, அன்னாசிப்பூ 1. இப்போ இதை 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட மெலிசா நறுக்குன வெங்காயம் 1, தேவையான அளவு உப்பு. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கட்டும், அதுக்குள்ளே நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 20 நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வச்சிடுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா தூள் வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 2 டீஸ்பூன் கெட்டியான தயிர். இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.25 கப் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நான் 1 கப் சேர்க்குறேன். கடைசியாக நான் 1/4 கப் சேர்த்துப்பேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையிலேருந்து ஒரு முட்டை எடுத்து சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் புதினா இலை, பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெங்காயம், திரும்பி ஒரு கை அளவுக்கு புதினா இலை, அப்புறம் பாஸ்மதி ரைஸ், ஃப்ரைட் எக்ஸ் மிச்சம் உள்ள 2, மிச்சம் இருக்கிற நம்ம வதக்கி வச்சிருக்க அந்த ஆனியன், மேலே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு அப்படியே தூவி விட்டுருங்க. இப்போ நான் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய், நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாஃப்ரான் மில்க் அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடுங்க. 30 நிமிஷம் போல் லோ மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும்.
இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான ஹைதராபாதி பிரியாணி ரெடி. சாதம் எவ்வளோ பொல பொலன்னு இருக்கு பாருங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்க. அன்பா சமைங்க, அழகா சர்வ் பண்ணுங்க. தேங்க்யூ.